ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இந்த பொங்கல் ஸ்பெஷல் வீடியோவில் கல்கண்டு பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ ஒரு குக்கரில் நான் ஒரு அரை கப்பு பச்சரிசி எடுத்து கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த குக்கரில் போட்டுக்குவோம். போட்டு இதுல ஒரு கப்புக்கு 3 கப்பு விதத்துல நம்ம தண்ணியும் பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊத்த போறோம். அரை கப்புக்கு 1.5 கப்பு தண்ணியும் பாலும் சேர்த்து ஊத்துவோம். ஒரு கப்பு பால் ஊத்திக்கிறேன். 1 இது 2 1.5 கப்பு ஊத்தணும் இல்லையா, நான் ஒரு கப்பு பால் ஊத்திருக்கேன். இன்னொரு கப்புல தண்ணி ஊத்திக்கலாம். மொத்தம் 1.5 கப்பு ஆயிடுச்சு. நீங்க எக்ஸ்ட்ரா கூட தண்ணி ஊத்தி நல்லா குலைவா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுல ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம். போட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஸ்டீம் வந்தோடனே நம்ம சிம்ல வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குவோம். ஸ்டீம் வரட்டும். இப்ப ஸ்டீம் வந்துடுச்சு. அடுப்பு சிம்ல வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுப்போம். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் போறதுக்குள்ளார ஸ்டவ்ல முந்திரியை வறுத்துக்குவோம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு தவா வச்சு அதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு தவா வச்சு அதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றி மெல்ட் ஆனதும் நான் ஒரு 5-6 முந்திரி பருப்பை எடுத்து உடச்சி வச்சிருக்கேன். அதை போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்குவோம். இப்போ வறுப்பட்டு வச்சு இதை எடுத்து ஒரு கிண்ணத்துலையோ இல்லை பிளேட்லையோ ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம கல்கண்டை கரைச்சிக்குவோம். அதுக்கு அதே தவால நான் ஒரு 200 கிராம் இந்த மாதிரி கல்கண்டு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க டைமண்ட் கல்கண்டு எடுத்தா கூட போட்டுக்கலாம். நான் அந்த கல்கண்டை போட்டு அதுல ஒரு கப்பு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி இந்த கல்கண்டு நல்லா கரையட்டும். நல்லா கொதிச்சு கரைஞ்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கரையணும். கல்கண்டு கரைஞ்சா மட்டும் போதும். ரொம்ப பாகெல்லாம் காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. இப்ப கல்கண்டு நல்லா கரைஞ்சிருச்சு. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இறக்கிட்டு இது அப்படியே வச்சுக்குவோம். இப்ப ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ வெயிட் எடுத்துட்டு குக்கரை திறந்து பார்ப்போம். நல்லா சாதம் குழஞ்சி வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கல்கண்டு போட்டோன்னா சாதம் வரைச்சிக்க ஆரம்பிச்சுக்கும். அதனால நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கல்கண்டை ஊற்றிக்குவோம். கல்கண்டு தண்ணிய இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல நம்ம இந்த கல்கண்டு தண்ணிய வடிகட்டி ஊத்திக்குவோம். வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. சில சமயம் டஸ்ட் இருந்ததுன்னா வடிகட்டிடலாம். அதனால வடிகட்டி ஊத்திக்குவோம். வடிகட்டி ஊத்தியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இது சாதத்தோட எல்லாம் சேர்ந்து திக்காயிரும். அடுப்புல வச்சு கிளறி விட்டுக்கோங்க நல்லா. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் குங்குமப்பூ கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் போடல. கல்கண்டு சாதம் வெள்ளையாக இருக்கணுங்கிறதுனால குங்குமப்பூ போடல. இப்போ இதில் ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம். பச்சை கற்பூரம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டின்னா விட்டுருங்க. இப்போ நல்லா திக்காயிட்டு வந்திருக்கு. இப்ப நம்ம இந்த வறுத்த இந்த முந்திரி பருப்பை இதுல ஊத்திடலாம். ஊத்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த அளவுக்கு லூஸா இருந்தா பரவாயில்ல. நம்ம ஆறணும்னு நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆறணும்னு இறுகிரும். அதனால லூஸா இருந்தா பரவாயில்ல. இப்ப சுவையான கல்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடுவோம். இப்ப சுவையான கல்கண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு.
இதை சர்விங் பவுலில் மாற்றிடுவோம். இதை கல்கண்டு சாதம், கல்கண்டு பாத்து, அப்புறம் கல்கண்டு பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் கார்னிஷிங்க்கு முந்திரி பருப்பு வச்சுக்கலாம். நான் கார்னிஷிங்க்காக கொஞ்சோண்டு குங்குமப்பூ தூக்கிறேன். இப்போ சுவையான கல்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுவையான டேஸ்டியான கல்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.